வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மயிலாடுதுறையில் பக்கத்து வீட்டு பெண்ணை இளைஞர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சாதாரண திருச்சண்டை கத்தி குத்து வரை சென்றது ஏன்? அப்பா கையிலடா கை சாமல்ல அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிங்க 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 தம்பி தலைய சிந்த பிடிங்க வீட்டு நாளை மாலை மாறுங்க அவனை நாளை அவனை மாலை மாறது எதிர் வீட்டு பெண்ணை 15 முறை கத்தியால் குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. வெறி செயலில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் கற்களால் தாக்கியும் கட்டையால் அடித்தும் பிடித்த பரபரப்பு சம்பவம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தம்பதியினர் மீது ஆக்ரோஷமாக நடந்து கொண்டது ஏன்? மயிலாடுதுறை சேந்தங்குடி மதுரா நகரில் உள்ள டெலிகாம் நகரைச் சேர்ந்தவர் சேது மாதவன். BSNL அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி நிர்மலா அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர்களது 2 மகள்கள் வெளியூரில் உள்ள நிலையில் வீட்டில் தம்பதியினர் மட்டும் தனியாக இருந்துள்ளனர். இவர்களது குடும்பத்தினருக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உதவியாளர் ராஜேந்திரன் குடும்பத்தினருக்கும் இடையே அவ்வப்போது சிறு சிறு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் இரு குடும்பத்தினர் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்திலும் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று காலை நிர்மலா தனது வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது அங்கு ஓடி வந்த ராஜேந்திரனின் மகன் பிரேம் திடீரென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது கையில் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியால் நிர்மலாவை 15 இடங்களில் சரமாரியாக குத்தி உள்ளார். இதனை தடுக்க முயன்ற சேது மாதவனையும் பிரேம் கத்தியால் குத்தி உள்ளார். இவர்களது அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் பிரேமை கட்டுப்படுத்த முயன்று முடியாததால் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கி அவரை சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த சேது மாதவன் அவரது மனைவி நிர்மலா ஆகிய இருவரையும் பொதுமக்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இருவரும் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கத்திக்குத்து சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் பிரேமிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே கொடூர தாக்குதலுக்கான முழு காரணம் தெரிய வரும். இச்சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.